ஆயுத பூஜை விஜயதசமி விடுமுறையொட்டி திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்க கேட்கலாம். அந்தோணிராஜ், வணக்கம். பக்தர்களுக்கு ஏதுவாக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? கள தகவல்களை சொல்லுங்க. காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பணேஸ்வர சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் அனுகிரக மூர்த்தியாக தனி சந்நிதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சனி பகவானை தரிசனம் செய்ய வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இதனைத் தொடர்ந்து ஆயுத பூஜை இன்று விஜயதசமி தொடர் விடுமுறை என்பதாலும் சனீஸ்வர பகவானை வழிபட தமிழக பகுதியிலிருந்து திருச்சி, ஈரோடு, கோயம்புத்தூர், மதுரை உள்ளிட்ட பகுதிகளிலும் வெளிமாநிலத்திலிருந்து கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட பகுதியிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று அதிகாலை முதல் குவிந்து வந்தனர். மேலும் ஸ்ரீ சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வெள்ளி கவச அலங்காரத்தில் மகா தீபாரதனை நடைபெற்றது. பக்தர்களுக்கு வெள்ளி கவசத்தில் அருள்பாலித்து வருகிறார் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். முன்னதா பாத்தீங்கன்னா பக்தர்கள் நலத்தீர்த்த குளத்தில் புனித நீராடி களி தீர்த்த விநாயகரை வழிபட்டு சிதறி தேங்காய் உடைத்து நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து வருகின்றனர். சனி பகவானுக்கு உகந்த எல் தீபம் ஏற்று வழிபட்டனர். பக்தர்கள் வருகையால் பாத்தீங்கன்னா திருநள்ளாறு ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில போலீசார் திருநள்ளாறு கோவில் சுற்றி பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி அந்தோணிராஜ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.